மேடையில் வந்து ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தார், உள்ளே வந்தார். எல்லாம் யார் நீ தான் ஹீரோவா பண்ணுறியா? ஆமாண்ணா. ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்கியா ஒழுங்கா அப்படின்னாரு. சார் இல்லை சார் அதெல்லாம் முடிச்சிட்டேன் சார், காலேஜெலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியா சரி என்னவோ சரி வா பண்ணுங்க அப்படி போய் கீழே உட்காண்டார் ஃபர்ஸ்ட் ரோவில். 4 நாள் ட்ராமா பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹெட்லைன்ஸில் போட்டார், கிரேசி மோகன் கேம் சா ஆன் கான்கோர்ட் பாம்பேன்னு. பட் அப்பவும் நாங்கள் அந்த பிக் லீக்கில் சேரல, எங்களை அங்கே அந்த பிக் லீக் பக்கம் கொண்டே வரல. இன்னமும் நாங்கள் கீழே தான் இருந்தோம். இல்லைடா அது எப்படி அங்கே ரீச் பண்ணுறது, அங்கே ரீச்சே பண்ண முடியலன்னு வந்தது சார் 1988. கிரேசி மோகன் காலையில் லுங்கியை கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செமெட்ரிக்கு போகிறான். உள்ளேருந்து தாடி வச்சு ஒருத்தர் கூப்பிட்றாரு, உள்ளே வான்னு. ஏன்னா சிமெட்ரியிலேருந்து ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாரு. அப்படியே ஒரு திகில் கறந்த பயத்தோடு உள்ளே போனான். உள்ளே போனால் சத்யா அந்த கெட்டப்பெல்லாம் கமல் சார் அங்கே நின்றார். நான் உங்களோட ட்ராமாவில் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆசை இருக்கா, என்னோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னார். சார் கண்டிப்பாக சார், நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் எங்கேயோ வேலை செய்கிறீங்க போட்டிருக்கேன் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்க நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னா. இல்லை வேலையை விட்டால் பரவாயில்லையாண்ணா. இல்லை சார் என்னை யாராவது வேலையை விடுன்னு சொல்ல மாட்டாங்களா, அதுதான் எனக்கு பிடிச்ச டைலாக்கு. நாளைக்கே நான் விட்டுறேன் சார் வேலையை அப்படின்னா. அடுத்த நாள் வேலையை விட்டு ஹி ஜாயின் வித் கமல் சார். நோ டேர்னிங் பேக். அப்புறம் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும். இதில் என்னங்கிறதுனா இலவச இணைப்பு மாதிரி எனக்கு அதில் பெனிஃபிட் அடிச்சுது. கிரேசி கிரியேஷன்ஸ் குரோ ஆச்சு ஒவ்வொரு நாளும். அதாவது கமல் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் தெரியும். 1991 அந்த ட்ரூப்புக்கு ஓனர் கமல்பா அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெட் கார்பெட். நாட் ஒன்லி இன் இந்தியா பட் அப்ராட். 18 கண்ட்ரி போயிருக்கோம் நாங்கள் நாடகம் போட. லிட்டரலாக ரெட் கார்பெட் வச்சு எங்களை கூட்டாங்க. மோகன் ஃபோட்டோ இங்கே இருக்கும், கமல் சார் ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஒரு நாளைக்கு கூட அவர் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணதே இல்லை. ஒரு நாளைக்கு அப்ஜெக்ட் பண்ணதில்லை. அப்படியே தண்ட்ரஸாக போகும் எங்கள் நாடகங்கள்லாம் வித் கலெக்ஷனோட. அமெரிக்காவில் மட்டும் 160 ஷோ நாங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போட்டிருக்கோம் அமெரிக்காவில் மட்டும். அப்போ கூட கமல் சார் சொல்லுவார் போன்ட்ட, ரொம்ப நீங்கள் இதெல்லாம் தரத்துக்கு இறக்கின்லாம் போகாதீங்க, நல்ல டிமாண்ட் பண்ணுங்க எல்லாம் அப்படின்னா. டிமாண்ட் பண்ணி 2012-16 சாக்லேட் கிருஷ்ணா, கூகுள் கடவு கஜன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டோம். தேங்க்ஸ் டு கமல் சார். மற்ற ட்ரூப் மாதிரி ஒருத்தர் 2 பேர் இங்கேருந்து போய் ட்ராமா போடுறதில்ல, நாங்கள் 12 பேர் இங்கேருந்து கிளம்பி போய் ட்ராமா போட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் கமல் சார். மோகன் சொல்கிற மாதிரி சிட்டியில் நான் ட்ராமா போட்டால் என்னோட விசிட்டிங் கார்டு கமல், அப்ராடில் நான் ட்ராமா போட்டால் என்னோட விசா கார்டு கமல் அப்படின்னு மோகன் சொல்லுவான். அது ரொம்ப ட்ரூ. இன்ஃபேக்ட் மோகனுக்கு அந்த அவர் கமல் சார் ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய யங்கர் பிரதர் மாதிரி தான் அவன் கடைசி வரைக்கும் பார்த்தான். ஒரு சின்ன ஒரு ஜோக் சொல்கிறேன் உங்களுக்கு. ரவி அப்பாசாமி இங்கே இருக்கார் இல்லையா, ரவியோட ஃபாதருக்கு 80th பர்த்டே அன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. என்னையும் மோகனையும் கூப்பிட்டுருந்தார் ரவி. நான் ட்ராமா முடிச்சு நேராக அங்கே போயிட்டேன். மோகன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவன் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த குளிச்சுட்டு அதை நெத்திக்கெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். நான் போயிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். நான் இங்கே போயிட்டேன் ரவி வீட்டுக்கு. வாசலில் சாரு அண்ணா உட்காந்துருந்தார், கமல் சாரோட பிரதர். பாலாஜி வா 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 அப்படின்னு உட்காந்துக்கோ, என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படி ரைட்டில் என்னை உட்காத்தி வச்சேன் அந்த சேரில். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐயா, என்னவோ தெரில, இங்கே எனக்கு உங்கள் பேரில் ஒரு பெரிய ஒரு அபிமானம் உண்டு. இன்ஃபேக்ட் சுகாசினிகிட்ட உன்னை பெண் சீரியலில் போட சொன்னதே நான் தான் அப்படின்னு. ஆமாம் சார் தெரியும், நான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா. உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுதானே சார் போங்கா இருக்கு, அவன் எழுதி விட்ட டைலாக் தான் சார் நான் போய் சொல்கிறேன், அவனோட பிடிக்கும்னு சொன்னால் எப்படி சார்? எனக்கு தெரியாது, உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்றா தான் பிடிக்கும் அப்படின்னா. சரி சார் பெரியவர் சொல்கிறேன், அதுக்கு மேலே கேட்டு கூட ஓகேன்ட்டேன். பக்கத்தில் சுகாசினி உட்காந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மோகன் வந்தான். என்ன கூட்டம் மாதிரி மோகன் வா 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 அப்படின்னு லெஃப்டில் அவனை உட்காந்து வச்சுட்டார். நான் ரைட்டில் உட்காந்துருக்கேன், அவன் லெஃப்டில் உட்காந்தான். மோகன் தெரியுமா, இப்போ தான் நான் பாலாஜிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பாலாஜியோட நடிப்புனா ரொம்ப பிடிக்கும்யா, நான் தான் பெண் சீரியலில் அவனை கேஷ் பண்ண சொன்னேன். அப்படியா சார், வெரி குட். உனக்கு நான் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன சார்? எனக்கு உன்னை விட உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு.
எனக்கும் அப்படிதான் சார், உங்களோட உங்கள் தம்பி தான் பிடிக்கும். உடனே சுகாசினி சொன்னாங்க, ஏன்பா டைலாக் ரைட்டர்கிட்ட போய் வச்சுக்கிறியப்பா, அவர் உடனே எழுதி கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ கமல் சார் இங்கே வந்து தான் இங்கே ரொம்ப பெருமை. கண்டிப்பாக இன்னைக்கு மோகன் இந்த கூட்டத்தில் எங்கேயோ உட்காந்து அவர் அங்கே பார்த்துட்டு இருப்பான். ஷுவர், ஐம் ஷுவர், கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் கமல் சார் வந்து இன்னைக்கு வந்தது. அதே மாதிரி திரு ரவி அப்பாசாமி, என்னுடைய மென்டார் ரவி அப்பாசாமி, நான் ரொம்ப ப்ரௌடாக அதை சொல்லிக்கிறேன். 10-12 வருஷமாக அவரோட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன். எத்தனையோ நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் ஈவன் டுடே ஒவ்வொரு நாளைக்கும் கிரேசி கிரியேஷன்ஸை எப்படி நடத்தணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், பசங்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணணும், அத்தனை நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நான் செய்ய வேண்டிய ஏதான ட்ரூப் சம்மந்தமாக ஏதாவது இருந்தாலும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணி பார்ப்பேன். அவர் சொல்ல, வேண்டாம் இது பண்ணாத, இட்ஸ் நாட் குட், அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிப்பா. சிலதெல்லாம் வந்து இப்படி சொல்லு, இது நல்லா இருக்கும் அப்படிம்பார். ஸோ for all that he has given to me, I really thank him, ரவி அப்பாசாமி. ஏன்னா ரொம்ப கஷ்டமான டயத்தில் கிரேசி கிரியேஷன்ஸ் இருந்தபோது அவர் பக்கத்தில் இருந்து எங்களை தூக்கி விட்டார். அதை வந்து மறக்கவே முடியாது என்னால். தென் KS ரவிக்குமார், எனக்கு அவர் ஸ்கூல் மேட். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயம், கிரேசி மோகனுக்கு ஃபிலிம் மேட் அவர். நாங்கள் வந்து 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் ஒரே ஸ்கூலில் பான்செக்கர்ஸ்னு ஒரு கான்வென்ட்டில் படித்தோம் நாங்கள். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், அன்றைக்கே ஒரு ஒயிட் அம்பாசடரில் வருவார் ஒரு ஸ்கூலுக்கு. சார் கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அவர் பிரதர், ஒரு சிஸ்டர், 3 பேர் வருவாங்க. ஸோ எங்கிட்டையும் மோகன்ட்டையும் அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் பழகினார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு தமாஷா ஒரு சமாதானம் சொன்னார், அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது தெனாலி படத்துக்கு புக் பண்ணோடனே கமல் சார் சொன்னால், நீங்கள் போய் ரவிக்குமார்கிட்ட பேசிக்கோங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னார். சரி, ரவிக்குமார்கிட்ட வந்து மோகன் ஆஃபீஸுக்கு போனார். அப்போ ரவிக்குமார் என்ன பண்ணார், இது மாதிரி நாளையிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கு சார், இந்தாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாரு. சொன்னா, அஜிச்சோ சார் கேஷ் எல்லாம் கொடுக்காதீங்க சார், எங்கள் அப்பா திட்டுவா சார். சார் என்ன சார் இது அப்பா திட்டுவான்றீங்க? என்ன சார் சினிமாவுக்கு வந்துட்டீங்க, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கீங்க, அப்பா திட்டுவான்னு சொல்லி எடுத்துகிட்டு போங்க சார், கேஷ் தப்பு இல்லைன்னு. இல்லை சார் அக்கௌண்ட் பண்ணாமல் வாங்கக்கூடாதுன்ட்டார் எங்கள் அப்பா. அக்கௌண்ட் பண்ணாமல். சரி இந்த பாருங்கள், நான் வந்து ரிசீட் போட்டிருக்கேன், கவலையே படாதீங்க, 50,000 ரூபாய் எடுத்து போகணும். சார் நான் அந்த என்ன போடணும், நீங்கள் கீழ்ச்சி போட்டிங்களா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. என்ன பெரிய வம்பா போச்சு அவரோட. சரி கொண்டாங்க, நான் உங்களுக்கு செக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாவம் செக்கு கொடுத்தார். சச் அ நைஸ் பர்சன். அதாவது ஒவ்வொரு படமும் முடிஞ்ச உடனே அந்த ஃபைனல் பேமெண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், அவர் ஒய்ஃபோட எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா எதிரில் மோகனுக்கு கொடுத்துட்டு போவார். அவர் படங்கள் ஓடுறதுக்கு இன்னொரு காரணம் இதுதான் நான் சொல்லுவேன், அந்த குட்னஸ் அவருக்கு. தென் திரு ஜெயராமன் அவர்கள், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு 2 நிமிஷத்தில் அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அந்த பொன்னியின் செல்வன் அந்த விழாவில் அந்த படத்துக்கு கூட இவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குமான்னு தெரியல. மணி பசிக்கிறது, மணி 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 சாப்பாடு மணி, அது வந்து சொல்லாதவங்களே கிடையாது, அது கேட்காதவங்களே கிடையாது, பார்க்காதவங்களே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சமாதானம் அது. சச்ச பிரில்லியன்ட். இப்போ கூட கமல் சார் ஒரு அருமையான ஜோக் ஒன்று சொன்னார். அவர் ஜெயராம் அங்கேருந்து வந்துட்டு, அவருக்கு இப்போ நான்லாம் ஸ்டூல் போட்டு மேலே நின்று பேசுகிறேன், ஜெயராம் அங்கேருந்து வந்துட்டு கீழே இறங்கிட்டு இப்படிலாம் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, எனக்கு நான் என்ன செய்யறது, அவசரமாக வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உடனே கமல் சார் சொன்னார், பாருங்களேன் என்ன தற்பெருமை பாருங்களேன் அப்படிங்கிற, என்ன ஒரு தற்பெருமை பாருங்களேன். ஸோ அது மாதிரி ஜெயராமன் சார் வந்தது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் சார். தென் காயத்ரி கிரீஷ், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். எனக்கு 3 சிஸ்டர்ஸ், 4வது சிஸ்டர் காயத்ரி கிரீஷ். மோகனோட கவிதைகள், மோகனோட வெண்பாக்கள், அதை கச்சேரி வடிவில் கொண்டு வந்து பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது காயத்ரி கிரீஷ். இன்னைக்கு இந்த இன்விடேஷன் அடிக்கும்போது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் கிளம்பி பூனேக்கு ட்ராமாக்காக போயிட்டேன். பட் அவங்க பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இட் இஸ் அவர் ஃபங்க்ஷன், ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன், அதாவது ஏன் வந்து அலையன்ஸ் பிரஸுக்கு மோகனோட புஸ்தகங்கள்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறது என்னென்னா, மோகனுக்கு ஸ்ரீனிவாசன்கிற பேரில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு, ஒரு சென்டிமெண்ட்டே உண்டு அவன் லைஃப்பில். பிகாஸ்
எங்கள் மாமா ஸ்ரீனிவாசன் சின்ன வயசுலேருந்து மோகனை எடுத்து வளர்த்து மோகனை அவ்வளோ கொஞ்சினவர் எங்கள் மாமா. அவன் பிறக்கிறதுலேருந்து அவன் கூடவே இருந்து அத்தனை பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஸ்ரீனிவாசன் மாமாட்ட அவனுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு. அவர் ஒரு ஸ்ரீனிவாசன். தென் எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி ஜி ஸ்ரீனிவாசன் வாசு, ரெண்டாவது ஸ்ரீனிவாசன். அவன் லைஃப்பில் எத்தனை ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க பாருங்கள். தென் அவனோட ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சுந்தரன் கிளேட்டன், வேணு ஸ்ரீனிவாசன், அங்கே ஒரு ஸ்ரீனிவாசன். தென் ஆனந்த விடலில் அவனை நிறைய எழுத சொல்லி கட்டுரைகள் கதைகள் அதெல்லாம் எழுத சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணது வி ஸ்ரீனிவாசன், ஆனந்த விடன் எடிட்டர், விஎஸ்வின்னு சொல்லுவோம் நாங்களாம் அவர். தென் அவனுக்கு டெய்லி வெத்தலை சிவில் பாக்கு புகையில வாங்கிட்டு வருது 45-50 வருஷமா. ஸ்ரீனிவாசன் எங்கள் மாமா பையன், உங்களுக்கு தெரியும், ஆச்சானி. அவர் வந்து கமல் சாருக்கே ரொம்ப ஃப்ரெண்டு. மோகன் அதை வெத்தலை சிவில் வாங்கிட்டு வந்தோன்னா அப்போ கமலோட பேசிகிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் இல்லை கமலோட பேச அப்படிமா. அவரோட 15 நிமிஷம் பேசிட்டு இருப்பார். ரொம்ப இன்னசென்ட். கமல் சொல்றார், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆச்சானி இருக்கான் சார் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன். கடைசியா பரமக்குடி ஸ்ரீனிவாசனோட மகன் திரு கமல். எல்லாமே மயிலாப்பூர்ல அமைஞ்சது அவனுக்கு. எங்க பாட்டி சொல்லுவா, நீ மயிலாப்பூர் தாண்டி போய் சம்பாதிக்காத, மயிலாப்பூர்ல இருந்துரும் அப்படின்னா. அப்போ எங்கள் பாட்டிகிட்ட வந்து சொன்னா, வேலையை விடும்போது, நீ தானே சொன்ன மயிலாப்பூரில் இருந்து நாளைக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் கூப்பிட்ருக்காங்க, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னா. போயிடுறா, பெஸ்ட்டாக தான் உனக்கு அப்படின்ட்டா. ஸோ மயிலாப்பூரில் பிஎஸ்சி ஸ்கூல், மயிலாப்பூரில் கமல் ஆஃபீஸு எல்லாமே அவனுக்கு நாரதான் சபா மயிலாப்பூர் எல்லாமே அவனுக்கு மயிலாப்பூரில் அமைஞ்சது. திரு கேஷவ், இந்த டிராயிங்ஸ், இவ்வளோ டிராயிங்ஸ் வந்து யாரை வச்சு வரைகிறது? புக்கு வாங்க கிரேசி மோகன்னு போட்டிருக்கோம். அந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி அது வாங்கணுன்ற ஒரு டெம்டேஷன் வரணும் இல்லையா பையருக்கு. யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நானும் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்களும் கேஷவ்கிட்ட தான் போய் நின்னோம். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். பட் அவர் சொன்னார், சார் மோகனுக்காக ஐ வில் டூ திஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும், பட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். 25 பெயிண்டிங் என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு 2 மாதத்தில் எல்லாத்தையும் வரைஞ்சி. நீங்கள் அந்த புக்கை வாசலில் போய் பாருங்க, நீங்கள் வாங்க கூட வேணாம், புக்கோட அட்டைப்படத்தை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ பிரில்லியன்ட் ஹியூமர், அதுலேயே ஹியூமர் இருக்குது, அவ்வளோ அழகாக படிக்கிறது. தேங்க்யூ கேஷவ். தென் காத்தாடி ராமூர்த்தி அவர்கள். இந்த நாடகம் போடும்போது நான் வந்து காத்தாடியோட நாடகத்தையும் கிரேசி மோகன் எழுதினது இங்கே கொண்டு வரணும்னு நினச்சேன். அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி தான் கேட்டேன், உங்கள் நாடகத்தையும் நீங்கள் கொடுக்கணும், தாராளமாக எடுத்துக்கோ, அதோடு சேர்த்து இதையும் பண்ணிவிடும் அப்படின்னு. ஏன்னா மோகனோட நாடகங்கள் காத்தாடி தான் அதை பெரிய லெவலில் கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை சேர்த்தார். நாங்கள்லாம் ஏதோ 10% 20% நடித்தோம்னா 90% அதுக்கு வேல்யூ கொடுத்தவர் காத்தாடி ராமூர்த்தி. ஸோ அவரை எங்களால் மறக்கவே முடியாது. தென் காந்தன் அண்ட் வாசு 2 பேரும் பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பாலாஜி இல்லை, கிரேசி மோகன் இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா ஒரு நாடகம் எழுதி அதை காந்தன்ட்ட கொடுத்தா அதை டைரக்ட் பண்ணி அதை மேடைக்கு கொண்டு வருவான். அதை வாசு ரொம்ப அழகாக சபா சேரட்டிகிட்ட எடுத்து போய் அந்த எங்களுக்கு வெளியூர்லாம் போனால் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறது, பஸ் டிக்கெட் வாங்குறது எல்லாமே அவன் தான். மோகனே சொல்லுவான், ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்கா போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டே, ட்ரெயின்லலாம் போக முடியாது அமெரிக்காவுக்கு, அது ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ். தென் இந்த புஸ்தகம் வரத்துக்காக திரு எஸ்எல் நானு அவர்கள், உத்ரா ஸ்ரீனிவாசன், ஷீலா ஸ்ரீனிவாசன், சிவன், ராணி கிராஃபிக்ஸ் சரவணன், சுமன், ரெப்ரோ புக்ஸ் இந்தியா லிமிடெட், கிவ் தம் அ வெரி பிக் ஹேண்ட். ஏன்னா கடந்த 1 வருஷமாக நான் வந்து அலையன் ஸ்ரீனிவாசனையும் பிரசாந்தையும் படுத்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த புக்கு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும், அதாவது முதல்ல கமல் சாரோட ஒரு மெசேஜ், அப்புறம் ரவி அப்பா சாமியோட ஒரு மெசேஜ், ஒவ்வொரு புக்லேயும் ஒரு நல்ல ஆர்டிக்கல். வெறும் ட்ராமாவை மட்டும் இதை பார்க்காம ஒவ்வொருத்தரும் நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது வேரியஸ் பீப்புள் லைக் விஎஸ்வி, மாலதி ரங்கராஜன், அதுக்கப்புறம் டிவி வரதராஜன், திவாகர் ஃப்ரம் பெங்களூர், ஸ்ரீவத்சன், டி கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. சுஜாதா சாரோட ஆர்டிக்கல் இருக்கு. இன்ஃபேக்ட் 32-33 வருஷத்துக்கு முன்னாடி, அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அவர் கேட்டார் எப்படி இருந்தது அப்படின்னு, கமல் சார் கேட்டார். 32-33 வருஷத்துக்கு முன்னாடி மோகன் வந்து கமல் சாருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்திருக்கான் கமல் சாரை. அந்த பேட்டியும் அந்த புஸ்தகத்தில் வந்திருக்கு. என்கிட்ட கேட்டார், நன்னா இருக்கா, ஏதாவது அச்சுபிச்சன்னு இல்லையே அப்படின்னு. சார் அப்பவே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கு சார் அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமாக அந்த பேட்டி இருந்தது. இது எல்லாமே அந்த புஸ்தகத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த புஸ்தகம் எல்லாமே நல்ல தமிழ் இருக்குது, நல்ல நகைச்சுவை இருக்குது,
நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ் மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஹியூமர் போய் சேரும் இந்த புத்தகம் மூலிமா. இப்போ அதனால தான் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாத்துக்கும் நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இந்த புத்தகங்களை நான் அனுப்பிச்சி கொடுக்க போகிறேன். அண்ட் சீனியர் சிட்டிசன் ஹோம் எல்லாத்துக்குமே 2 செட்டு நான் அவங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்தது வந்து கிரேசி மோகனோட வெண்பாக்கள், கவிதைகள், அவருடைய பெயிண்டிங்ஸ் 500 பெயிண்டிங் இருக்குது கிரேசி மோகன். அதுவும் ரவிவர்மா பெயிண்டிங்லாம் ரொம்ப தத்துரூபமாக அப்படியே ஒரு 30-35 பெயிண்டிங் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே அதையும் புஸ்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதுவும் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தன்னுடைய எல்லா படைப்புகளும் மயிலாப்பூரில் இருக்கணும்னு அவங்க விரும்பினான். அதனால தான் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசனை நான் கேட்டேன், அவர்கிட்ட போய் இதை பண்ணிடணும் சார் அப்படின்னு. 35 வருஷமாக நான் அடிச்சுக்கிறேன் சார், நீங்கள் தான் வரல அப்படின்னார். ஸோ அதையும் கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் மூலிமா நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு. மோகன் இருந்த வரைக்கும் நான் மேடையில் வந்து ரொம்ப பேசினதே கிடையாது. முதல் முறையாக என்னை பேச வச்சுருக்கான் மோகன். அதுவும் கமல் சாருக்கு முன்னாடி அதிபசிக்கத்தனமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். ஸோ ஏன்னா அது ஞாபகப்படுத்தினாப்போ ஷோ சார் வந்து அலையன்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு பப்ளிகேஷன்ஸுக்கு நிறைய புஸ்தகம் போட்டிருக்கார். அவர் தன்னோட படைப்புகள் எல்லாம் அலையன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கார். அவர் அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸில் இந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது இப்படி எடுத்து அந்த புக்கை பார்த்தாராம். பாருங்களேன், அலையன்ஸ் பப்ளிகேஷன் 100 வருஷமாக இருக்கா சார் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே அலையன்ஸ் பிரியாமல் இருந்தது இதுதான் சார். இந்த ஒரு அலையன்ஸ் தான் கலையவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னா சார் நம்மளோட அலையன்ஸும் அந்த மாதிரி இருக்கும் சார். டெஃபினட்டாக ஷோராக இருக்கும். அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.